வணக்கம். இப்போ வந்து நீங்க லைக் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப லைக் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டரை இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இதில் வந்து நான் இந்த கம்ப்யூட்டர்னா என்ன, இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், லைக் நீங்கள் சும்மா பார்த்தவொடனேயே ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கலர்ஃபுல்லாக ஐகான்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு இருக்குது, பொம்மைகள்லாம் இருக்குது எதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் ஒரு வாட்டி உபயோகப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையாக இருக்காது. ஏன்னா திஸ் கவர்ஸ் இது வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது போகிறது வந்து இதுதான் டெஸ்க்டாப். இப்போது கம்ப்யூட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க. இங்கே டெஸ்க்டாப்பில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் சிஸ்டம். விண்டோஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய வகை இருக்குது. இது வந்து ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து விண்டோஸ் சிஸ்டம்னு கூப்பிடுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. லினக்ஸு, மேக்னா ஆப்பிளோடது, அது மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. லினக்ஸில் நிறைய விதமாக இருக்குது. ஸோ இதில் எப்படின்னா லெஃப்டில் நீங்கள் இந்த பட்டன் பார்க்குறீங்களா, இதை விண்டோஸ் பட்டன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெனு பாப்அப் ஆகுது. இதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்களா, இதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒரு பெரிய லிஸ்ட்டில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமு எல்லாமே இதில் வருது. டெல் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் டெல்லுனால அந்த டெல்லோட சாஃப்ட்வேர்ஸும் இதை காமிக்குது. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் காமிக்கும். கூகுள் டாக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்படியே லைக் எல்லாம் என்ன இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே காட்டுது. அது நீங்கள் பேக்குன்னு போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணணுமோ அதை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ரைட் கிளிக்னா மவுஸில் வந்து 2 பட்டன் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் ஒன்று பட்டன் இருக்கும், ரைட் சைடில் ஒன்று பட்டன் இருக்கும். ரைட் சைடில் இருக்க இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வரும். அதில் போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெனுவோட ப்ராப்பர்ட்டிஸு, அதில் போய் நீங்கள் அந்த ஐகான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்னா என்னோடய கம்ப்யூட்டரோட பேர் ஜிஆர். அது வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன தெரியுதுன்னா மை மியூசிக்கு, மை டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் மை பிக்சர்ஸு, மை வீடியோஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ்னால் நம்ம பார்த்தோம்ல மை டாக்குமெண்ட்ஸ்ன்னு தெரியுது. ஸோ இதை நீங்கள் எப்படின்னா இதுக்கு மேலே போய் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். சரிங்களா? மியூசிக் வந்து மை மியூசிக்னு அர்த்தம். கேம்ஸ் வந்து நீங்கள் அது சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி. கம்ப்யூட்டர்னால் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கம்ப்யூட்டருக்குள்ளே எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ளே இது ஓஎஸ்ன்னு லைக் இது வந்து பார்ட்டிஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஹார்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் நிறைய பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்கலாம். 1 2 3. நான் பார்ட்டிஷன் பண்ணாமல் ஒன்றாவே வச்சுருக்கேன். அதுலேயே தான் ஓஎஸ் இன்ஸ்டால் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஹார்ட் ட்ரைவ்ஸ், அது கம்ப்யூட்டரில் இருக்கிற ட்ரைவ். இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிமூவபிள் டிவைசஸ். அது சிடி, அப்புறம் இல்லைன்னா உங்களோட ரிமூவபிள் டிஸ்க், அந்த பென் ட்ரைவு, அதெல்லாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா இதில் வரும். நான் இப்போ ஒரு சிடி மாட்டிருக்கிறதுனால அந்த சிடியோட எத்தனை ஜிபி யூஸ் ஆகிருக்கு, எத்தனை இது யூஸ் ஆகலை அப்படின்லாம் காட்டுது. அப்புறம் லெஃப்டில் வந்து நீங்கள் திருப்பி அந்த பார்க்குறதெல்லாம் லைக் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்களோ அந்த மெயின் மெனுவில் அதெல்லாம் இருக்கும். வீடியோஸு, மியூசிக், அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்தது கண்ட்ரோல் பேனலு, டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸு, டிஃபால்ட் ப்ரோக்ராமர்ஸு, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா கண்ட்ரோல் பேனல் தான் போய் பண்ணணும். என்ன செட்டிங்ஸ் வேணும்னு நீங்கள் அங்கே போய் பண்ணலாம். டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்னால் உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைசஸ் இருக்குது, உங்கள் கம்ப்யூட்டர் வெளியே இருந்து எதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இதை வந்து காட்டும். டிஃபால்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கோ அதெல்லாம். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த கீ லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ணி இங்கே உள்ளே போய் காட்டுறோம் உங்களுக்காக.
இதுதான் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் விண்டோ. அதில் போய் நீங்கள் ஏதாவது இப்போது உங்களுக்கு மவுஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மவுஸை நீங்கள் டைப் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மவுஸை பற்றி எல்லாம் தெரியும். யூஸிங் யுவர் மவுஸு, மேக் த மவுஸ் ஈஸியர் டு யூஸ், அது மாதிரி நீங்கள் நிறைய லிஸ்ட் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன ப்ராப்ளம்னு என்ன அப்படின்னு. கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த டாஸ்க் பாரில் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும். இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது பேர் கேம்ப் ஸ்டுடியோ. அப்புறம் இது வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதில் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் கீழே பார்க்கலாம். அது நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய இது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். விண்டோஸ் மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு வந்து வேறு ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போது உங்களுக்கு சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் இங்கே அதுக்கு அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கீழே வந்தீங்கன்னா ஷட் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன், ஹைபர்னேட்டு, ஸ்லீப்பு, ரீஸ்டார்ட்டு, லாக்கு, லாக் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் யூசர். சரிங்களா? ஹைபர்னேட்னா நீங்கள் வந்து அந்த பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாயிடும். பவரை யூஸ் பண்ணுறது வந்து அது சிஸ்டம் கம்மியாக யூஸ் பண்ணி அது தூக்கத்துக்கு போயிடும்னு சொல்லாமே. நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்காக லைக் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் ஒரு ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க, அது நீங்கள் ஹைபர்னேட்டில் போட்டிங்கன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் அப்படியே இருக்கும். கொஞ்சம் பவர் ஆனால் கொஞ்சம் இழுக்கும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பவர் இது இழுக்கும், ஆனாலும் அவ்வளோ பவர் இழுக்காது. ஆனால் அந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கும். நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் மட்டும் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் திருப்பி அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாமல் இருந்தாலும் அது ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப், அந்த பவரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் பவர் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஹைபர்னேட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து இங்கே மேலே ஸ்லீப் இருக்குது, ரீஸ்டார்ட் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே போனீங்கன்னா இங்கே வேர்ட் டாக்குமெண்ட் இந்த மெனுவில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு கிளிக் பண்ணாலே அது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே வந்து வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல், என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஆனால் இது சேவ் பண்ணல, அது சேவ் பண்ணணுன்னு கேட்கும். இப்போ எனக்கு சேவ் பண்ண தேவையில்லைன்னா டோன்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகுது. இப்போ நீங்கள் வேறு வழியாக இங்கே இன்கேஸ் இதில் இங்கே வேர்ட் ஃபைல் இல்லைன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் வேர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேடணும். அது மோஸ்ட்லி நீங்கள் எங்கே இருக்கோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தானே வேர்டு இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் மேலே போங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிடச்சிச்சிங்களா? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போனீங்கன்னா வேர்டு ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து ஓப்பன் பண்ண மாதிரியே இங்கே இருக்குல்ல. ஸோ ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு ஷார்ட்கட்டும் ஒன்று தான். ஸோ திருப்பி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேர்டு மாதிரியே நீங்கள் வேறு என்ன அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய், இப்போது எனக்கு ஸ்கைப் ஓப்பன் பண்ணால் ஸ்கைப்புக்குள்ளே போய் ஸ்கைப் EXE கிளிக் பண்ணோன்னா ஸ்கைப் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னா லைக் சிஸ்டம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால. இப்போ இதை பாருங்கள், ஸ்கைப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைட் டாப்பில் மேலே பாருங்களேன், அங்கே வந்து இங்கே லெஃப்ட்டில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கா, அது நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமைஸ்னு பேர். மினிமைஸ் பண்ணிங்கன்னா குட்டி ஆகிட்டு இங்கே போயிடும். இந்த டூல் பார் இருக்குல்ல,
அங்கே போயிடும். அதை நீங்கள் திருப்பி ப்ளீஸ் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மேக்ஸிமைஸ்னு பேர். மேக்ஸிமைஸ்னால் இப்போ வந்து இது இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குட்டியாகும், விண்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். குட்டி ஆகும்போது நீங்கள் வந்து அந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து க்ளோஸ்னு இருக்கும். அது க்ளோஸ்னா நீங்கள் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் மூடிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் அப்புறம் லெஃப்டில் வந்து அப்புறம் வேறு உங்களுக்கு ரைட் சைடில் இது விண்டோஸ் 7ல் மட்டும்தான் இது இருக்குது. ரைட் சைடில் விண்டோஸ் எக்ஸ்பிலையும் இது இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இவ்வளோ கிராஃபிக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஐ மீன் இவ்வளோ ஐகான்ஸ் எல்லாம் இத்தினுண்ட பாக்ஸில் வர மாதிரி எல்லாம் விண்டோஸ் எக்ஸ்பியில் அவங்க பண்ணலை. விண்டோஸ் 7ல் அது இருக்குது. இதில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் லைக் மோஸ்ட்லி ரன் பண்ணுவீங்களோ ஒரு ரன்னிங் எது இப்போ அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் இதில் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அது நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலே அந்த பேர் வரும். அந்த பேரை கிளிக் பண்ணி ஒரு பேர் மேலே அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து gokulrgu_2020@yahoo.com. திருப்பி சொல்கிறேன். லைக் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாவது இது ஹெல்ப் வேணும்னா இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் மெயில் பண்ணலாம். gokulrgu_2020@yahoo.com. தேங்க்யூ.